இங்க பாத்தீங்கன்னா இவங்களோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லை சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கும் போயிருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்ல குழந்தைய செக் பண்ணி பார்த்துட்டு குழந்தைக்கு எதுவுமே இல்லமா, குழந்தை பசியால தான் அழுகுறாங்க, உங்களுக்கு தான் பால் பத்தலன்னு நினைக்கிறேன், இந்த பால் பவுடர் தினமும் தண்ணியில கலந்து கொடுங்கன்னு சொல்லி ஒரு பால் பவுடரோட பேரை எழுதி கொடுத்துட்டு மெடிசனையும் கொஞ்சம் எழுதி கொடுக்குறாரு. இந்த பால் பவுடர் எவ்வளவு ரூபாய் இருக்கும் டாக்டர்? ஒரு 500 ரூபாயில இருந்து 700 ரூபாய் வரைக்கும் இருக்குமா? ஒரு 2-3 நாள் கழிச்சு கொடுக்கட்டுங்களா? இல்ல நீங்க இன்னில இருந்தே கொடுக்கணும், குழந்தைக்கு பால் பத்தல, நீங்க இன்னில இருந்தே கொடுத்தாதான், இல்லனா குழந்தை அழ ஆரம்பிச்சிருவா, கையில சுத்தமா காசு இல்ல டாக்டர், ஒரு 2-3 நாள் நான் வேலைக்கு போயிட்டு சம்பாரிச்சாதான் டாக்டர் நான் அந்த காசை வச்சு அந்த பால் பவுடரே வாங்க முடியும், அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, இன்னில இருந்தே பால் பவுடர் வாங்கி கொடுத்துன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப சொல்லிடுறாரு. இந்த லேடியும் மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு இந்த பவுடரோட ரேட் எவ்வளவுன்னு சொல்லி கேக்குறாங்க. 540 ரூபாய் அவனும் சொல்றான். ஆனா இந்த கடைக்காரன் பாத்தீங்கன்னா இந்த லேடியை ரொம்ப ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டே இருக்கான். இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த லேடியும் அந்த பேப்பர் வாங்கிட்டு அங்க இருந்து சைலண்டா வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த பொண்ணோட ஹஸ்பண்டும் பகல்லே பயங்கரமா குடிச்சிட்டு போதையில வீட்டுல பத்துட்டு இருக்கான். எங்க ஏந்திருங்க, உங்ககிட்ட காசு இருக்கா, குழந்தைக்கு பால் பவுடர் வாங்கணும்னு சொல்லி எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவன் மலமாடு மாதிரி தூங்கிக்கிட்டே இருக்கான். இவங்க வீட்டு கூரையில சேஃப்டிக்காக வச்சு இந்த காசையும் எடுத்துக்கிட்டு பக்கத்து வீட்டுல போயிட்டு காசு கேட்கறதுக்காக போறாங்க. ஆனா ஒரு 500 ரூபாய் இருந்தா கொடுங்கன்னா குழந்தைக்கு பால் பவுடர் வாங்கணும்னு சொல்லி கேக்குறாங்க. உன் புருஷனே இது வரைக்கும் என்கிட்ட 400 ரூபாய் வாங்கி இருக்கான், இன்ன வரைக்கும் அவன் காசே குத்தது இல்ல, அதை முதல்ல கொடுக்கிட்டா நான் கொடுக்குறேன், நீங்க எந்த கிளம்புன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறான். இவங்களும் ரொம்ப சோகமாவே மெடிக்கல் ஷாப்புக்கும் போயிட்டு பவுடர் வேணும்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா என்கிட்ட 540 ரூபாய் இல்லனா ஒரு 2-3 நாள்ல வேலைக்கு போயிட்டு குத்துறேன்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. நீ எனக்கு பால் பவுடருக்கு காசே தரவானா, ஒரு மணி நேரத்துக்கு நீ என் கூட சம்பவம் பண்ணதுக்கு ஓகேவான்னு சொல்லி கேக்குறான். இந்த பொண்ணு பயங்கர டென்ஷன் ஆயிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. நீ எங்க போனாலும் சரி, என் கடையை தவிர இந்த கிராமத்துல எந்த கடையிலுமே இந்த பால் பவுடரே கிடைக்காது, நல்லா யோசிச்சு முடிவெடுன்னு சொல்லி இவனை மிரட்டி அனுப்புறான். இந்த லேடியோட சொந்தக்காரங்க வச்சிருக்க பொட்டி கடையிலும் போயிட்டு காசு வேணும்னு சொல்லி அழுதுகிட்டே கேக்குறாங்க. இங்க காசுலாம் கிடையாதுன்னு சொல்லி அவனை விரட்டி விடுறான். இவங்களும் ரொம்ப சோகமா வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. குழந்தை பசியால அழுதுகிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு பால் வரது ஸ்டாப் ஆனதுனால என்ன பண்றதுனே தெரியாம இவங்களும் ரொம்ப அழுறாங்க. அவங்க ஹஸ்பண்டே எழுப்பி பாக்குறாங்க. அவன் எழுந்துக்கவே மாட்டான். குழந்தையோட அற சத்தத்தை கேட்டுட்டு அவனே எழுந்துக்கிறான். கிட்டத்தட்ட குடிக்கிறதுக்காகவே அவன் 400 ரூபாய் வச்சிருக்கான். குழந்தைக்காக பால் பவுடர் வாங்கினியா, கொஞ்சம் காசு குடியான்னு சொல்லி இவங்களும் கேக்குறாங்க. உங்ககிட்ட இந்த காசை குடுத்துட்டு நான் சார்க்கு வாங்கறதுக்கு என்ன பண்ணுவேன், பஸ்தானே ஊத்திட்டு குழந்தைய தூங்க வை, அப்படிலாம் சாகட்டம் விடுன்னு சொல்லிட்டு இவனை வீட்டை விட்டு கிளம்புறான். நீலாம் ஒரு அப்பனாரா பாவி, காசு குறான்னு சொல்லி இவங்களும் கேக்குறாங்க. அந்த பொம்பளை ரோட்லயே தள்ளி விட்டு மெதின்னு மெதிக்கிறான். குழந்தையோட பசியை தீக்கிறதுக்கு இவங்களுக்கு வேற வழி இல்லாம அந்த மெடிக்கல் ஷாப்புக்கும் போய் நிக்கிறாங்க. அந்த லேடியை உள்ள வர வச்சுட்டு இவனும் அந்த மெடிக்கல் ஷாப்பை மூடுறான். இவங்களும் பால் பவுடர் கலக்கி குழந்தைய குத்துட்டு குழந்தையோட பசியும் தீக்கிறாங்க. அந்த கடைக்காரனும் இந்த லேடி பக்கத்துல ரொம்ப நெருங்கி வரான். இவங்க சாரியிலேயே முடிச்சு வச்சிருந்தா அந்த மிளகா பொடியை தூக்கி அவன் மூஞ்சிலே சொயிட்டு அடிக்கிறாங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த அம்மாவோட தைரியத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.